Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு வந்து ஒலிம்பியாடு கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். மேத்ஸ் ஒலிம்பியாடு HMOடது செகண்ட் ஸ்டாண்டர்டு. ஆல்ரெடி 25 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். 25 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு 26th கொஸ்டினுக்கு வந்துருங்க. இது லாஸ்ட் வீடியோல பார்த்துட்டோம். 26th கொஸ்டின். If one cake takes 15 minutes to bake, how much time will 6 cake take to bake? மல்டிப்ளிகேஷன் டேபிள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சாதான் இதெல்லாம் போட முடியும். இப்போ ஒரு கேக் மேக் பண்றதுக்கு 15 மினிட்ஸ் ஆகுது. இப்போ 6 கேக் மேக் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 6 இன்ட்டு 6 இன்ட்டு 15. 6 இன்ட்டு 15 எவ்வளோ? மல்டிப்ளிகேஷன் டேபிள் தெரிஞ்சிச்சுன்னா இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். 90. ஓகேவா? இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 6 into 5 30, 0, remainder 3, 1 into 6 6, 6 plus 3 9, 90. ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் டேபிள் தெரிஞ்சாதான் இதில் இந்த சம்லாம் போட முடியும். 90. இப்போ 90 மினிட்ஸ் ஆகும். 6 கேக்ஸ் மேக் பண்றதுக்கு 90 மினிட்ஸ் ஆகும். இங்க வந்து டைம்ல கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ டோட்டலா 90 மினிட்ஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து ஹவர்ல கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 90 மினிட்ஸை வந்து ஹவரா கன்வெர்ட் பண்ணா இதுல எவ்வளவு ஹவர்ஸ் இருக்கு? ஒரு 1 ஹவருக்கு எவ்வளவு மினிட்ஸ்? 60 மினிட்ஸ். அப்போ இதுல வந்து எத்தனை ஹவர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி பண்ணலாம்? 90 மினிட்ஸ் இருக்கா? இதுல 60 மினிட்ஸ் மைனஸ் பண்ணிட்டோம்னா 30 மினிட்ஸ் இருக்கா? 60 மினிட்ஸ்னா எவ்வளோ? 1 ஹவர். இப்போ 1 ஹவரும் 1 ஹவர்னா 60 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் ரிமைண்டர் இருக்கு. இது ஹவர்ல இந்த 90 மினிட்ஸ் ஹவரா கன்வெர்ட் பண்ணோம்னா இதுல ஒரு 60 மினிட்ஸ் பிளஸ் 30 மினிட்ஸ் ரெண்டும் சேர்த்தா 90 மினிட்ஸா? இந்த 60 மினிட்ஸ்ங்கிறது வந்து ஒரு ஹவரா? இந்த 30 மினிட்ஸ் தான், அப்படியே வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இங்க இருக்கு. ஏன்னா நம்ம இங்க 90 மினிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டைரக்டா அந்த 90 மினிட்ஸை டிக் பண்ணிருக்கலாம். இங்க வந்து ஹவர்ல கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 90 மினிட்ஸை நம்ம வந்து ஹவரா கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 1 ஹவர் பிளஸ் 30 மினிட்ஸ் சேர்ந்ததுன்னா 90 மினிட்ஸ் வந்துருமா? அந்த 1 ஹவருங்கிறது 60 மினிட்ஸ், இந்த 30 மினிட்ஸ் இருக்கு. 60 மினிட்ஸும் 30 மினிட்ஸும் 90 மினிட்ஸ். இந்த 60 மினிட்ஸை வந்து நம்ம ஒரு ஹவரா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? அதுக்கு எப்படி பண்ணணும்னா 90 மினிட்ஸை 60ல மைனஸ் பண்ணீங்கன்னா 30 மினிட்ஸ் வரும். இதை வந்து ஒரு ஹவரா வச்சுக்கணும். இது 30 மினிட்ஸ். இந்த சேர்த்தோம்னா 1 ஹவர் பிளஸ் 30 மினிட்ஸ். வேற எப்படி ஷார்ட்டா சொல்லலாம்னு 90 வந்து 60ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு வரும். அது வந்து லாங்கா இருக்கும். அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 90 மினிட்ஸ் இருக்கு. அதை வந்து ஹவர்ல கன்வெர்ட் பண்ண போறோம். 90 ஒரு ஹவருக்கு எவ்வளவு மினிட்ஸ்? 60 மினிட்ஸ். அப்போ 90 மினிட்ஸை வந்து 60 பிளஸ் 30ன்னு பிரிக்கலாமா? இது ஒரு ஹவராவும் இது ஒரு மினிட்ஸாவும் வச்சுக்கலாம். இதுலயும் வந்து இன்னொரு இப்போ 120 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா 2 ஹவர்னு போட்டுக்கலாம். இப்படிதானே? 60 plus 60 தானே வரும். இதை டிவைட் பண்ணணும். அது டிவிஷன் உங்களுக்கு தெரியலங்கிறத நான் ஷார்ட்டா இப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஒரு நிமிஷம். இப்போ 90 மினிட்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 90 மினிட்ஸை நம்ம ஹவரா கன்வெர்ட் பண்றோம். ஒரு ஹவருக்கு 60 மினிட்ஸா? இப்போ 60 பிளஸ் 30ன்னு இதை பிரிச்சிருக்கோம். இப்போ 1 ஹவர் 30 மினிட்ஸ். ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர் கரெக்ட். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தெரிஞ்சதுனால தான் இதெல்லாம் ஈஸியா போட முடியும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா?
Arav went to school for 4 days every week. Arav went to school for 4 days every week. Then how many times will he go to school in the month of the February? February monthோட கேலண்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு வீக்கில் 4 days தான் வந்து ஸ்கூல் போவான் ஆரவ். அப்போது 4 days இந்த வீக்கில் ஒரு வீக்கில் 4 days போனோம்னா எத்தனை டேஸ் டோட்டலாக இந்த மந்தில் போவான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வீக் எடுக்கலாமா? இப்போ ஒரு வீக்ல 4 டேஸ்னா 4 வீக்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் பாரு ஒரு 4 வீக்ஸா 4 into 4 16 4 வீக்ஸ் ஒரு வீக்ஸுக்கு 4 டேஸ் போவோம். அப்போ ஒன் மந்த்ல 4 வீக்ஸ் இருக்குமா? 4 வீக்ஸ் 4 into 4 16. Answer 16. Next question போலாமா? Vinith reached home from his office at 8:30 p.m. He took half an hour for changing clothes, dinner and watching news. He slept 9 p.m. and took 9 hours of sleep. At what time he woke up? எப்போ ஸ்லீப் பண்ணா? He slept at 9 p.m. 9 hours ஸ்லீப் பண்றான். அப்போ எப்போ என்ன பண்ணணும்? 9ல இருந்து அடுத்து ஒரு 9 hours ஆட் பண்ணணும். 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6. 6னா எவ்வளோ வருது? 6 AM. 9 hours ஆட் பண்ணோம்னா 9 PM-க்கு அப்புறம் 9 hours ஆட் பண்ணா அடுத்து மார்னிங் AM தானே வரும். அப்ப மார்னிங் 6 AM-க்கு வேக்கப் பண்ணணும். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? 8:30 PM இதெல்லாம் ஒரு ஸ்டோரி. இதெல்லாம் நம்ம ஒன்று பார்க்க தேவையில்ல. He slept at 9 PM and he took 9 hours sleepன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 9 PM-க்கு தூங்க ஆரம்பிச்சானா 9 hours தூங்குனானா எப்போ எந்திரிப்பான்? அப்போ 9க்கு அப்புறம் ஒரு 9 hours ஆட் பண்ணோம்னா 6 வந்துடும். 12க்கு அப்புறம் திரும்ப 30ன்னு சொல்லக்கூடாது. 12க்கு அப்புறம் 1 வந்துடுது இல்ல, 1 AM வந்துருமா? இப்போ 1, 2, 3 அந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா 6 வந்துடும். 6 AM-க்கு வேக்கப் பண்ணணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? As per the below calendar, what is the date on the 4th Tuesday of April? 4th Tuesday of April. ஏப்ரல் மந்தோட கேலண்டர் கொடுத்துருக்காங்க. இதுல 4th Tuesday கேட்டிருக்காங்க. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இதுல நம்மளுக்கு டியூஸ்டே தானே கேட்டிருக்காங்க. 4th Tuesday கேட்டிருக்காங்க. 1st, 2nd, 3rd, 4th. 4th Tuesday என்ன வருது? 23. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Reena wants to sew 9:05 on the clock. Where should she draw the minute hand? Reena wants to sew 9:05 on the clock. Where should she draw the minute hand ன்னு சொல்லியிருக்காங்க. இது இப்படி 5ல போய் டிரா பண்ணக்கூடாது. சரியா? 9:05னா ஒவ்வொரு 5ஐயும் 5 தானே கவுண்ட் பண்ணுவோம் கிளாக்ல. 1ன்னா 5, அடுத்து 10ன்னா 2ன்னா 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60 அப்படித்தானே கால்குலேட் பண்ணுவோம். 9:05 இப்படி பண்ணக்கூடாது. எப்படி பண்ணணும்னா 9 o'clock 9க்கு வந்து சின்ன ஹேண்ட் டிரா பண்ணணும். 5க்கு என்ன பண்ணணும்? 9, 5னா 1 தானே 5. இது 5, 10, இது 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60.
இப்போ 9:05 என்ன எப்படி பண்ணணும், எங்க டிரா பண்ணணும், பெரிய ஹேண்டு மினிட் ஹேண்ட் தானே பெருசா இருக்கும். இப்போ 5ல டிரா பண்ணணும். ஃபைவ்க்கு நேரா டிரா பண்ணணும். ஓகேவா? இதுவே 9:35 அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்க டிரா பண்ணணும், 9:35 அப்படின்னா எங்க டிரா பண்ணணும், மினிட் ஹேண்ட 9க்கு இங்க 9க்கு டிரா பண்ணிட்டு இந்த பெரிய ஹேண்ட் எங்க டிரா பண்ணணும், மினிட் ஹேண்ட 7 கிட்ட இங்க டிரா பண்ணணும். 5னா இது கிடையாது சரியா, 5னா 1க்கு நேரா டிரா பண்ணணும். 9:05 இதான் 9:05. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? Aman got the amount shown as his birthday gift. Which of the following option is not correct? என்ன சொல்லிருக்காங்க, not correct with the respect to the amount of money shown above. இப்போ வந்து இந்த மணியை கவுண்ட் பண்ணி பார்ப்போமா? இது என்ன ருபீஸ், 1 ரூபியா, 1 ரூபியா தான் இருக்கும். ஏன்னா எல்லாம் நிறைய 1 தான் போட்டிருக்காங்க. இது 1 ரூபி. ஓகேவா? இப்போ என்ன சொல்லலாம், 100, இது 20, இது 10, இது 1. அப்ப 120யும் 120, 130, 131 இதை கவுண்ட் பண்ணா எவ்வளவு வருது, 131 ருபீஸ் வருது. ஓகேவா? இங்க வந்து எது நாட் கரெக்ட்னு நம்ம பார்க்க சொல்லியிருக்காங்க. 131 அப்படின்னு இதுல நம்பர் நேம் எழுதியிருக்காங்க. அப்ப இது கரெக்ட் தானே, இது கரெக்ட். அப்ப இது வந்து ஆன்சர் கிடையாது, ஏன்னா அவங்க நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. இதை வந்து ஆட் பண்ணி பார்ப்போம். 100, 20, 70, 10, 1 இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். 100ம் 20யும் 120, 120 plus 70 190, 90யோட 10 200, 201 வருது இதுல. அப்ப இது ராங் தானே, இங்க 131 தானே வந்திருக்கு, இது ராங். அடுத்து 200 minus 69 இது சால்வ் பண்ணணும். இது சால்வ் பண்ணோம்னா ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் இதுவா இருக்கான்னு செக் பண்றோம். ஓகேவா? இது என்னது 200 இங்க போடலாம், இங்க போடலாமா? 200 minus 69 ones, 69 onesனா 69 தான், 69. இப்போ இது எப்படி மைனஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணலாம் தெரியும்ல, இங்க 0 இருக்கு. அப்ப இங்க போயிட்டு ஒரு இங்க வந்து கடை வாங்கணும், இங்க இல்ல, அடுத்து இங்க இருக்கணும். இங்க இதை கேன்சல் பண்ணிட்டு 1, இந்த 1 இங்க வரும்போது 10 வருமா, இந்த 10 எத்தனை 9, இங்க 9, இங்க ஒரு 9 போட்டா இங்க 10, இங்க 10, இங்க 9. புரிஞ்சுதா? இது வர இங்க கிளியரா எழுதுறேன், இங்க எழுதுறேன். ஓகேவா? 200 minus 69 இதை மைனஸ் பண்றோம். இப்போ இங்க 0 இருக்கு, இங்க 0 இருக்கு, இங்க இருந்து எடுக்கிறோம். இங்க இதை எடுத்துட்டோம்னா இங்க 1 இருக்கும், இங்க வந்து 10 ஆயிடுமா, இந்த 10ல இருந்து இங்க 1 வாங்க போறோம். அப்ப இதை அடிச்சுட்டு இங்க 9, இங்க வந்து 10, 10 minus 9 1, இங்க எவ்வளவு இருக்கு, 9 இருக்கு, 9 minus 6 3, இங்க 1, இங்க 0 தானே, அப்ப இந்த 1 அப்படியே வந்துடும். 131 வந்துருச்சா? அப்ப இதுவும் இங்க 131 தான். இது வந்து ஒரு ஈக்குவேஷன்ல கொடுத்துருக்காங்க, இதை சால்வ் பண்ணோம்னா 131 தான் வருது. அப்ப இது கரெக்ட் தானே, இதுவும் கரெக்ட். அடுத்தது என்ன சொல்லுங்க, 10 tens 31 onesங்கிறாங்க. 10 tensனா எவ்வளோ, 5 tens எவ்வளோ, 2 tens எவ்வளோ, 5 tens எவ்வளோ, 5 tens 10 tens 100, 10 tens 100 plus 31, 100 plus 31 131, 131 வந்துச்சா? இதை 2 ஆட் பண்ணோம்னா இதுவும் கரெக்ட். அப்ப இதுதான் ராங். இவங்க நாட் கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 10 kg of vegetables. If the cost of 1 kg vegetable is 5.5 rupees 65 paise. இதுக்கும் மல்டிப்ளிகேஷன் தெரியணும், மல்டிப்ளிகேஷன் டேபிள் தெரிஞ்சாதான் போடலாம். இல்லைன்னா இந்த 10ஆல மல்டிப்ளை பண்றதெல்லாம் ஈஸி தான். 1 kgயோட வெஜிடபிள்ஸோட காஸ்ட் வந்து
5.5 rupees 65 paise. அப்போ 10 kg எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 1 kg ஓடது 5 rupees 65 paise. இப்போ 10 kg எவ்வளோன்னா 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். 10 into 5 into 65. ஓகேவா? ஒரு நம்பரை வந்து 10ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு 0 சேர்த்துட்டு ஒரு 0 சேர்த்தா போதும். இப்போ இது இந்த நம்பரா இதுதான் 10ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ 5 6 5 இப்படி எழுதிட்டு இங்க 10க்கு எவ்வளவு 0 இருக்கு? ஒரே ஒரு 0 இருக்கு. அப்போ ஒரு டிஜிட் வந்து தள்ளி புள்ளி வைக்கணும். சரியா? இந்த நம்பர் அப்படியே எழுதிருக்குமா? 10ஆல மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த நம்பர் அப்படியே எழுதிட்டு ஒரு 0 அங்க சேர்த்துடணும். ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த ஆன்சர் கிடைக்குது. ஆனா நம்ம இந்த நம்பர்லயே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்களா? 1 2 டிஜிட் புள்ளி இருக்கு. அப்ப நம்மளும் இங்க இந்த ஆன்சர்ல 2 டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு டாட் வைக்கணும். இந்த டாட்டுக்கு இந்த சைடு இருக்கிறது வந்து பைசே, இந்த சைடு இருக்கிறது வந்து ருபீஸ். புரிஞ்சுதா? இப்போ 56 rupees 50 paise தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. இன்னொரு டைம் சொல்லட்டுமா? இப்போ ஒரு கேஜி வெஜிடபிளோட காஸ்ட் இப்போ இந்த ஹோல் நம்பரா இருந்தா ஈஸி. இப்போ 10 into 5 50 அப்படி போட்டுருவீங்க. இப்போ வந்து இங்க பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாயிண்டே கன்சிடர் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணும்போது ஒரு கேஜி வந்து 5 rupees 65 இருக்கா? அது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 10 கேஜி கண்டுபிடிக்க சொன்னாலும் ஈஸி தான். 10 100 1000 இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த நம்பர் அப்படியே எழுதிக்கணும். 5 6 5 இதை வந்து 10ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா அடுத்து வந்து ஒரே ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். 10க்கு எவ்வளவு 0? ஒரு 0 தானே? அந்த ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். எந்த நம்பரையுமே 10ஆல மல்டிப்ளை பண்ணும்போது லாஸ்டா ஒரு 0 ஆட் பண்ணோம்னா அது 10ஆல மல்டிப்ளை ஆயிடும். ஓகேவா? 100ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 2 0 ஆட் பண்ணணும். இப்போ 10ஆல மல்டிப்ளை பண்ணா 10 kg தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். 10 kg வெஜிடபிள், அதனால 10ஆல மல்டிப்ளை பண்றதுனால ஒரு 0 ஆட் பண்ணிட்டோம். அந்த டாட் எல்லாம் எடுத்துடலாம். லாஸ்டா அந்த டாட் வச்சுக்கலாம். சரியா? இப்போ டாட் எடுத்துட்டோம்னா 5 6 5 இந்த நம்பர் லாஸ்டா ஒரு டிஜிட் ஒரு 0 ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஏற்கனவே இங்க ஒரு டாட் இருந்துச்சா? இது எத்தனை டிஜிட்டுக்கு அப்புறம் இந்த டாட் இருந்துச்சு? 1 2 ரைட் சைடுல இருந்து கவுண்ட் பண்ணணும். 1 2 டிஜிட்டுக்கு அப்புறம் இந்த டாட் வச்சிருக்காங்க. நம்ம இந்த ஆன்சர்ல 2 டிஜிட்டுக்கு அப்புறம் இந்த டாட் வச்சிடணும். திரும்ப லாஸ்டா ஆன்சர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஹோல் நம்பரா எடுத்து 10ஆல மல்டிப்ளை பண்றோம். 10ஆல மல்டிப்ளை பண்ணா லாஸ்டா ஒரு 0 சேர்த்துக்கிறோம். அதான் 10ஆல மல்டிப்ளை பண்ண ஆன்சர். அதுக்கப்புறம் இங்க டாட் இருந்துச்சு, அதனால 2 டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு டாட் இருந்ததுனால நம்மளும் 2 டிஜிட்டுக்கு அப்புறம் டாட் வச்சுட்டோம். இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? 56 rupees 50 paise. அடுத்த கொஸ்டின் போலாமா? இதுக்கும் மல்டிப்ளிகேஷன் தெரியும். வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் 7 oranges 5 pears and 1 pineapple? இப்போ ஆரஞ்சோட காஸ்ட் கொடுத்துட்டாங்க, பியரோட காஸ்ட் கொடுத்துட்டாங்க, பைனாப்பிளோட காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு வந்து 1 rupee, பியர் வந்து 40 paise. எவ்வளோ பைசே? 1 rupee. 1 rupee equal to எவ்வளோ பைசே? 100 பைசே தானே? 1 rupeeனா 100 பைசே சேர்ந்ததுனா தான் 1 rupee வரும். பைனாப்பிளோட காஸ்ட் 5 rupees. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 7 ஆரஞ்சு. 7 ஆரஞ்சுனா எவ்வளோ? ஒரு ஆரஞ்சோட காஸ்ட் 1 rupee. 7 ஆரஞ்சுனா 7 rupeesா? 7. அடுத்தது 5 pears. 5 pears ஒரு பியரோடது வந்து 40 paise. 5 pears ஓடது ஃபர்ஸ்ட் பைசேவா வந்துட்டு பைசே வந்து ருபீஸ்க்கு மாத்திக்குவோம். இப்போ 5 into 40 paise. இப்போ இது எவ்வளோ வரும்? 200 paise வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா சரியா? 200 paise மல்டிப்ளிகேஷன் தெரியணும். 40 into 5 பண்ணோம்னா 0ல எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். 0 4 into 5 20. 200ஆ? 200 paise. இதை நம்ம ருபீஸுக்கு மாற்றணும். ருபீஸ்னா என்னது? 1 rupeeக்கு 100 paise. அப்படித்தானே? இப்போ 200 பைசேன்னா 2 rupees. அப்போ இதுக்கு 2 rupees. 5 pearsோட காஸ்ட் 2 rupees. இப்போ 2 போட்டுக்கிறோம். அடுத்தது 1 pineapple. 1 pineappleோட காஸ்ட் எவ்வளோ? 5 rupees. 5 அப்படியே போட்டுக்கிட்டோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 5 2 7. 7 plus 7 14.
ஆன்சர் வந்து 14 rupees. புரிஞ்சுதா? What is the cost of 7 oranges, 5 pears and 1 pineapple? 7 ஆரஞ்சுனா எவ்வளோ? ஒரு ஆரஞ்சோட காஸ்ட் 1 ரூபி. இப்போ 7 ஆரஞ்சுனா 7 rupees. 7 போட்டுக்கிட்டோம். அடுத்தது பியர்ஸ் 5 பியர்ஸ், ஒரே ஒரு பியர் வந்து 40 பைசே. இப்போ 5 பியர்ஸோட காஸ்ட் 5 into 40 பைசேவை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா 45 பைசே into 5 200 பைசே. 200 பைசேவா? இது நம்ம ருபீஸ்க்கு மாத்திரம். 100 பைசேன்னா 1 ரூபி. இப்போ 200 பைசேன்னா 2 rupees. அதனால 2 போட்டுக்கிட்டோம். அடுத்தது இன்னொரு பைனாப்பிள் வாங்குறோம். ஒரு பைனாப்பிளோட காஸ்ட் 5 rupees. ஒன்னே ஒன்று தான், அதனால அப்படியே 5 rupees போட்டுக்கிட்டோம். 2 பைனாப்பிள் வாங்கினோம்னா 10 rupees போட்டுக்கணும். ஒன்னோட காஸ்ட் 5, இன்னொரு பைனாப்பிள் வாங்கினா 2ன்னா 10 rupees. நம்ம ஒன்று தாங்கிறதுனால ஒரே ஒரு 5 போட்டுக்கிட்டோம். ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 14 rupees. 14 rupees. 14 rupees தான் அதோட டோட்டல் காஸ்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாம். Observe the given table and replace the question mark with the correct option. இந்த டேபிளை பார்த்துட்டு இங்க என்ன ஆப்ஷன் வரும், என்ன ஆன்சர் வரும்னு போடணும். இதுக்கும் மல்டிப்ளிகேஷன் டேபிள் தெரியணும். ஒரு பாலோட காஸ்ட் 7 rupeesன்னு சொல்லிட்டாங்க. ஈஸி தான் நம்மளுக்கு. மல்டிப்ளிகேஷன் 7 டேபிள் தெரிஞ்சதுன்னா அப்படியே போட்டுற வேண்டியதான். 3 balls 3 into 7 21. 6 balls 6 into 7 42. 9 balls 9 into 7 63. 7 டேபிள் தெரியணும், இல்லைன்னா 9 டேபிள் ரெண்டுல ஏதாவது ஒரு டேபிள் தெரிஞ்சுன்னா கூட போதும். டேபிள்ஸ் படிக்கணும். டேபிள்ஸ் படிச்சா தான் இந்த மல்டிப்ளிகேஷன்லாம் போட முடியும். 63. 63 எங்க இருக்கு? ஆப்ஷன் பி. ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் டேபிள் தெரியணும். அடுத்தது, Pamil went to the market yesterday. She had 10 rupees. Rupees 10. இது என்னது? ருபீஸோட சிம்பிளா? Rupees 10. She bought a pencil for rupees 5. How much money is left with her? 10 rupees எடுத்துட்டு போயிட்டு 5 rupees பென்சில் வாங்கினா ரிமைண்டர் 5. ரிமைனிங் 5 rupees இருக்குமா? மைனஸ் பண்றோம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்த கொஸ்டின் போலாமா? What fraction of the given shape is shaded red? இப்போ இந்த டோட்டலா எவ்வளவா டிவைட் பண்ணிருக்காங்கன்னு முதல்ல பார்க்கணும். அதை வந்து கீழே போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஷேட் பண்ணிருக்கிறத மேல போடணும். இப்போ டோட்டல் எவ்வளவு டோட்டல் ஷேப்ஸ் இருக்கா, அதுதான் வந்து டினாமினேட்டர். இதுல வந்து 2 இருக்கு. டினாமினேட்டர் நியூமரேட்டர் 2 இருக்கா? இப்போ வந்து இங்க கீழே இருக்கிறது வந்து டினாமினேட்டர், மேல இருக்கிறது நியூமரேட்டர். கீழே வந்து எப்பவுமே பெருசுதான் இருக்கும். இப்படி இருக்குன்னா கீழே வந்து டோட்டல் டினாமினேட்டர் டோட்டலா எவ்வளவு இருக்கோ அதுதான் வந்து கீழே டினாமினேட்டரா இருக்கும். மேல வந்து என்ன ஃபிராக்ஷனோ அதோட இது வந்து மேல இருக்கும். அது அது வந்து நியூமரேட்டர். ஓகேவா? இப்போ இது டோட்டலா எவ்வளவு இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. டோட்டலா எவ்வளவு இருக்கு? 8. 8 வந்து என்னது? டினாமினேட்டர். இந்த டோட்டலா இருக்கு பத்தியா? எப்பவுமே கீழே டினாமினேட்டர் வந்து பெருசா இருக்கும். நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் எப்பவுமே பெருசா இருக்கும், இல்லைன்னா ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இப்போ டோட்டலா எவ்வளவு இருக்கு? 8. 8 கீழே போட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஷேடட் ரெட். எத்தனை இது ஷேட் பண்ணிருக்காங்க ரெட் கலர்ல? 1 2 3. இதுதான் வந்து மேல போடணும். ஓகேவா? இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல. டோட்டலா எவ்வளோ ஃபிராக்ஷன் இருக்கோ அதை வந்து கீழே போடணும். அது வந்து டினாமினேட்டர். ஓகேவா? மேல இருக்கிறது நியூமரேட்டர்.
இங்க என்ன சொல்லியிருக்காங்க ஷேடட் ரெட் எவ்வளவு ஷேட் பண்ணிருக்காங்க 3 இப்போ 3 மேல போட்டோம் இதான் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் a fraction has 2 as numerator and 7 as denominator it means that the whole part is இங்க என்ன சொன்னோம் whole parts என்ன இருக்கு 8 அதானே denominatorன்னு சொன்னோம் இங்க என்ன சொல்லிருக்காங்க divided into 2 parts and 7 parts are taken question என்னது a fraction has 2 as the numerator and 7 as the denominator ன்னு சொல்லிருக்காங்க 2/7 இதானே சொல்லிருக்காங்க இது என்ன சொல்றாங்க divided into 2 parts and 7 parts are taken ராங்கா தானே சொல்லிருக்காங்க divided into எவ்வளவு parts இது பண்ணிருக்காங்க 7 parts தானே டிவைட் பண்ணிருக்காங்க அப்ப இது wrong அடுத்து divided into 7 parts and 2 parts are taken இதுதானே ஆன்சர் இப்படி தானே சொல்லிருக்காங்க இது கரெக்ட் அடுத்து not divided into equal parts டிவைட் பண்றது தானே fraction இது wrong சொல்லிருக்காங்க only divided in 7 parts இது wrong divided into 7 parts and 2 parts are taken இதுதான் வந்து இந்த क्वेश्चनல சொல்லிருக்காங்க ஓகேவா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் அடுத்த क्वेश्चन போலாமா இப்ப டிவைட் இதுல பார்க்கலாம் இது டிவைட் பண்ணிருக்காங்கல இந்த டிவைட் பண்ண ஹோல் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி தான் கீழ போடணும் மேல வந்து என்ன செலக்டடா சொல்றாங்களோ என்ன அதுதான் வந்து நியூமரேட்டர்ல வரும் ஓகேவா அடுத்தது which rule describes the pattern shown இது எல்லா நம்பரையும் செக் பண்றோம் செக் பண்ணிட்டு என்ன பேட்டர்ன் இதுல யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறோம் 2 12 22 32 42 பண்ணிருக்காங்க 2ல இருந்து இந்த 12க்கு வரணும்னா என்ன பண்ணா அங்க 12 வரும் ஒரு 10 ஆட் பண்ணா 12 வருமா இங்க ஒரு 10 ஆட் பண்ணோம்னா 12 வந்துரும் இதுக்கும் சேம் இதே பேட்டர்ன் இங்க லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணணும் இந்த 12 ஓட ஒரு 10 ஆட் பண்ணோம்னா 22 வருது இந்த 22 ஓட ஒரு 10 ஆட் பண்ணோம்னா 32 வருது 32 ஓட ஒரு 10 ஆட் பண்ணி பார்த்தோம்னா 42 வருது அப்ப அந்த 10 ஆட் பண்ற பேட்டர்ன் கரெக்டா ஒர்க் ஆகுதா இது 6 ஆட் பண்ணி பார்த்தோம்னா வராது இந்த 6 ஓட இங்க 6 ஆட் பண்ணோம்னா 8 தான் வரும் அப்ப இது வராது ராங் 8 ஆட் பண்ணோம்னா 8 + 2 10 தான் வரும் அப்ப இதுவும் வராது 10 ஆட் பண்ணி பார்த்தா கரெக்டா வந்துருச்சு 5 ஆட் பண்ணி பார்த்தோம்னா இந்த 5 இங்க ஆட் பண்ணோம்னா 7 தான் வரும் அதுவும் வராது அப்போ 10 தான் வந்து கரெக்ட் ஆன்சர் எல்லாம் ஈக்குவலா இந்த ஒண்ண மட்டும் செக் பண்ண கூடாது எல்லாத்தையுமே செக் பண்ணணும் இங்க 10 ஆட் பண்ணா இங்கேயும் சேம் அதே தான் ஆட் பண்ணணும் அதே சேம் தான் ஆட் பண்ணணும் ஓகேவா அப்ப இதுல வந்து +10 இந்த பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க அடுத்தது complete the analogy given below இங்க என்ன சொல்லிருக்காங்க A B C வந்து 1 2 3 ன்னு சொல்லிட்டாங்க அடுத்தது D E F இது என்னன்னு கேக்குறாங்க இப்ப A னா 1 B னா 2 alphabetical orderல 1 2 3 ன்னு வருமா இப்ப இங்க 1 2 3 போட்டுருக்காங்க இப்ப D னா என்ன வரும் 4 5 6 போட்டோம்னா இந்த இதோட வேல்யூவா இருக்குமா ஓகே இப்ப 4 5 6 என்ன வருது 4 5 6 ன்னு ஆப்ஷன் D ல வருது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் இங்க என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணணும் இதுவே இங்க ஏபிசிக்கு வந்து ஏபிசி இப்படிங்க வந்து 1 3 5 அப்படி சொன்னாங்கன்னா இப்ப 1 விட்டு 1 போட்டிருக்காங்க 1 2 விட்டுட்டு 3 போட்டிருக்காங்க 4 விட்டுட்டு 5 போட்டிருக்காங்க அதே போலதான் அடுத்ததுக்கும் நம்ம 5 பதிலா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் யூஸ் பண்ணணும் இங்க என்ன பேட்டர்ன் இங்க யூஸ் பண்ணிருக்காங்களோ அதே பேட்டர்ன் தான் நம்ம இங்க யூஸ் பண்ணணும் ஓகேவா இப்போ 4 5 6 தான் இதுக்கு ஆன்சர் அடுத்த question find the missing number in the number pattern given below இந்த 18 எப்படி வந்திருக்கு இந்த 20 எப்படி வந்திருக்கு இந்த 12 எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா இங்க question markல என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த 18 எப்படி வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாம் அந்த 18 வருதான்னு செக் பண்ணலாம் அப்படி வந்துச்சுன்னா அடுத்தது இதே ஆட் பண்ணி பார்த்து இந்த 20 வருதான்னு செக் பண்ணணும் இப்படி வந்துச்சுன்னா இந்த அதே இதை வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணலாம் 4 + 3 7 7 +
2 9 9 plus 9 18 இது வந்துருச்சு ஓகே அடுத்து இதே ரூல் இங்க வந்து போட்டு பார்க்கலாம் அப்ளை ஆகுதான் 3 plus 1 4 4 plus 7 11 11 plus 9 20 20 வந்துச்சா இப்போ இதுவும் கரெக்டா வருது இப்போ இதை செக் பண்ணி பார்க்கலாம் 1 plus 5 6 6 plus 2 8 8 plus 4 12 இப்போ இதுவும் கரெக்டா வருது அப்போ இந்த இது கரெக்டா வருது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் இந்த மிடில் ஸ்கொயர்ல போட்டிருக்காங்க அந்த 4 சர்க்கிளையும் ஆட் பண்ணி இங்க போட்டோம்னா அந்த ஆன்சர் தான் கரெக்டா இருக்கும் 6 plus 3 9 9 plus 5 14 10 11 12 13 14 14 plus 2 16 so answer option A 16 இங்க என்ன வரும் 16 ஓகேவா ஓகே புரிஞ்சது எல்லா கொஸ்டினும் நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம் ஓகேவா ஓகே தேங்க்யூ